ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 1 and 2க்கான கரண்ட் அஃபயர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, எங்கு ரூபாய் 3300 கோடியில் கெய்ன்ஸ் செமிகண்டக்டர் ஆலை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் உள்ள சனந்த் ஜிஐடிசி வளாகத்தில் தான் இந்த கெய்ன்ஸ் செமிகண்டக்டர் ஆலை தொடங்கி வச்சிருக்காங்க. மைக்ரான் டெக்னாலஜி நிறுவனத்துக்கு அடுத்தபடியாக வணிக ரீதியிலான உற்பத்தியை தொடங்கும் இரண்டாவது பெரிய ஆலை இதுவாகும். அடுத்து, சாம்ராட் சம்ரிதி அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்துள்ளார்? குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள கோபா தீர்த்தம் அப்படின்ற பிளேஸ்ல தான் சாம்ராட் சம்ரிதி அருங்காட்சியகத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. அசோகரின் பேரனும் அகிம்சை மற்றும் சமண மதத்தை பரப்புவதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் சாம்ராட் சம்ரிதி. அவருடைய பெயரை தான் இந்த அருங்காட்சியகத்துக்கு வச்சிருக்காங்க, மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு. இந்த அருங்காட்சியகம் சமண மதத்தின் வளமான வரலாறு, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை காட்சிப்படுத்துகிறது. அடுத்து, எந்த நாட்டு சிசிடிவி கேமராக்களுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது? சீன நாட்டினுடைய சிசிடிவி கேமராக்களுக்கு தான் தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து, நாட்டில் 2025இல் பாம்பு கடியால் எத்தனை பேர் உயிரிழந்ததாக மத்திய சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது? 431 பேர் 2025 பாம்பு கடியால இறந்திருக்காங்க. ஈரானின் இஸ்பகான் நகரில் உள்ள ஆயுத கிடங்கு மீது எந்த நாட்டின் போர் விமானம் பங்கர் குண்டை வீசியது? அமெரிக்கா நாட்டினுடைய போர் விமானம் தான் பங்கர் குண்டை வீசியது. யார் மீது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானினுடைய இஸ்பகான் நகரில் உள்ள ஆயுத கிடங்கு மீது. இதில் ஆயுத கிடங்கு வெடித்து சிதறி தரைமட்டமானது. அடுத்து, உலகின் டாப் 100 பட்டியலில் இடம் பிடித்த 4 இந்திய விமான நிலையங்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது. எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க 100 பட்டியலில் அப்படின்னு பார்த்தோம்னா 28வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியா மற்றும் தெற்காசியாவின் சிறந்த விமான நிலையம் அப்படின்ற பெயரும் இந்த இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் பெற்றிருக்காங்க. அடுத்து, பெங்களூரு கேம்பகவுடா விமான நிலையம் 41வது இடத்தை பெற்றிருக்காங்க. 3வது ஆண்டாக இந்தியா மற்றும் தெற்காசியாவின் சிறந்த பிராந்திய விமான நிலையம் அப்படின்ற சிறப்பையும் பெற்றிருக்காங்க. அடுத்து, கோவா மனோகர் சர்வதேச விமான நிலையம் 64வது இடத்தையும், மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் விமான நிலையம் 66வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டாப் 100ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கப்பூரினுடைய சாங்கி விமான நிலையம் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது. 2000க்கு பிறகு சாங்கி விமான நிலையம் இந்த சிறப்பை பெறுவது இது 14வது முறையாகும். இதில் அமைந்துள்ள உலகின் மிக உயரமான உட்புற நீர்வீழ்ச்சியான ஜூவல் கலைக்கூடங்கள், பொழுதுபோக்கு மையங்கள், தோட்டங்கள் விமான பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. அதனால தான் சிங்கப்பூரினுடைய சாங்கி விமான நிலையம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 2000க்கு பிறகு சாங்கி விமான நிலையம் இந்த சிறப்பை பெறுவது 14வது முறை அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து, புதிய தொழிலாளர் சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 21, 2025 பார்த்தோம்னா நடைமுறைக்கு வந்துடுச்சு. இப்போ திரும்ப அதில் சரியா எல்லாருமே அமல்படுத்தலை. அதனால இப்போ தற்போது ஏப்ரல் 1, 2026 கம்பல்சரி எல்லாருமே அதை அமலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இது கூற்று காரணத்தில் கேட்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, 29 சட்டங்களுக்கு மாற்றாக தொழிலாளர் ஊதிய சட்ட விதி 2019, தொழில்துறை தொடர்புகள் சட்ட விதி 2020, சமூக பாதுகாப்பு சட்ட விதி 2020, தொழில்முறை பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணியிட சூழல் சட்ட விதி 2020, இந்த மாதிரி 29 சட்டங்களுக்கு மாற்றாக இந்த 4 சட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு கூற்று சொல்றாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டில் நடைமுறையில் இருந்த 29 மத்திய தொழிலாளர் சட்டங்கள் சிக்கல் நிறைந்ததாகவும் பல்வேறு சட்டங்களையும் சிதறுண்டு தற்போதைய காலத்துக்கு பொருந்தாத வகையில் இருந்தன. அதற்காக தான் அந்த 29 சட்டங்களுக்கு மாற்றாக 4 சட்டங்களை கொண்டுட்டு வராங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ இந்த கூற்றும் காரணமும் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா, கூற்றும் காரணமும் சரி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது கூற்று காரணத்தில் மேக்சிமம் வைப்பாங்க. வெறும் ஆப்ஷன்
ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு அது நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 21, 2025 எல்லாருமே வந்து முழுவதுமாக வந்து அதை அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு விதிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1, 2026. அடுத்து தமிழகத்தில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அண்டை மாநிலங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன? 6600 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் வந்து அண்டை மாநிலங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக இந்திய அரசின் எந்த திட்டத்தின் கீழ் மக்கள் தனது விவரங்களை பதிவு செய்வர்? சுய கணக்கெடுப்பு அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் வந்து இந்த 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து பதிவு செய்வாங்க. எந்த சட்டத்தின்படி தேர்தல் நடைபெறும் நாளன்று தொழிற்சாலைகளில் பணிபுரியும் அனைத்து வகை தொழிலாளர்களும் வாக்களிக்கும் வகையில் அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என ஆணையிடப்பட்டுள்ளது? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தான் வந்து தேர்தல் நடைபெறும் நாளன்று தொழிற்சாலைகளில் பணிபுரியும் அனைத்து வகை தொழிலாளர்களும் வாக்களிக்கும் வகையில் அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஆணையிட்டிருக்காங்க. எதிரி நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் திறன் படைத்த உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது? INS மால்வன் அப்படின்ற கப்பல் தான் வந்து இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது எதிரி நாட்டினுடைய நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் திறன் படைத்தது. அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ள ஈரானுக்கு எதிராக அமெரிக்க போரில் இணைய எந்த நாடு தயாராகி உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரகம் தான் வந்து தயாராகி இருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ள ஈரானுக்கு எதிராக அமெரிக்க போரில் இணைய ஐக்கிய அரபு அமீரகம் வந்து தயாராகி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.